ஸோ ரீசெண்டாக ஈஜிப்டில் ஓப்பன் பண்ண இந்த ஈஜிப்ட் கிராண்ட் மியூசியத்துக்கு தான் கைஸ் வந்திருக்கோம். இந்த மியூசியம் கட்டுறதுக்கு அவங்க 1 பில்லியன் வந்து செலவு பண்ணியிருக்காங்க. இப்போ அப்படியே ஒரு ஈஜிப்ட் படத்துக்குள்ளே கூப்பிட்டு போகிற மாதிரி இருக்கா. மியூசிக்கும் அப்படி தான் போட்டிருக்காங்க ஃபுல்லாக. ஸோ இந்த ஸ்டாச்சு பாருங்கள், ஒரு லேடி ஸ்டாச்சு மாதிரி தெரியுது. அவர் செத்ததுக்கப்புறம் வந்து இதை யூஸ் பண்ணுவார்னு நினச்சி கட்டி வச்சுருந்துருக்காங்க. அவர் வரல. துடுப்புலாம் பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. அவர் ஒருத்தர் எப்பறம் எவ்வளோ பெருசாக ஓட்டுவார். நீங்களும் செத்தாதான்டா திரும்ப வந்து ஓட்டி கொடுக்க முடியும் கிங்குக்கு. கோல்டன் சாண்டில்ஸ் இதெல்லாம் கோல்டன் ஸ்ட்ராப்ஸ்ப்பா. கோல்டன் ஸ்ட்ராப்ஸு கோல்டன் இது, அதாவது அந்த மம்மிக்கு வச்சதே, அந்த மம்மி பண்ணி வைப்பாங்களே அந்த மம்மிக்கு வச்ச கோல்டு இதெல்லாம் வேறு மாதிரி. எஸ், நம்ம அந்த மாஸ்க்கு கிட்டே வந்துட்டோம் ஃபைனலி. ஸோ இந்த மாஸ்க் தான் இருக்கிறதுலே ஹியூமன் கைண்டில் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஆர்டிகிராஃப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. 10, 20. ஓ, திஸ் ஒன் இஸ் 20. கைஸ் இங்கே பாருங்கள், 20 நோட்டு வந்து சின்னதாக இருக்குது, 10 நோட்டு பெருசாக இருக்குது. ஸோ இதுதான் எஜிப்டியன் மணி. நோ மேம், இட்ஸ் ஓகே. ஸோ எஸ் கைஸ், இதுதான் இவங்களோட சாப்பாடு. ஸோ இதில் நம்ம வந்து என்னென்ன ட்ரை பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். வெஜிடேரியன் ஃபுட். Different beans. This was beans. tomato. Okay. This was tahini. Tahini. Oh, I heard about this. Tahini. Okay, cool. So, eggplant. Okay. Let's have a big bite. Guys, இங்கே வந்து கேமரா யூஸ் பண்ண உள்ள ஃபோனில் தான் எடுக்கிறேன். அந்த கோல்டன் மாஸ்க், அதாவது கண்ணாடியில் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு தெரியும். அவரோட ஸ்டாச்சு வேறு லெவலில் இருக்குது. இதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப நேரம் சுற்றிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இங்கே செம்ம க்ரௌடடாக இருக்குது. கைஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் அந்த கிங்கோட கோல்டன் மாஸ்க். இந்த சென்ஸ் நம்ம போடுற கொரோனா மாஸ்க் கிடையாது, மொத்தமாக யூஸ் பண்ண மாஸ்க். அந்த மம்மிக்கு வேறு லெவலில் இருக்குது பார்க்குறதுக்கு. வேர்ல்டு ஹியூமன் ஹிஸ்ட்ரியிலேயே ஒரு ஆர்டிகிராஃப்ட் பண்ண ஒரு விஷயம்னா இதுதான். மோஸ்ட் அழகான மோஸ்ட் ஐகானிக் ஒரு விஷயமே இதுதான் கைஸ். அதை நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. கைஸ் இதை பார்த்துட்டு வந்துட்டு அங்கே என்ன வீடியோ எடுக்க உள்ள கேமராவில், நான் ஃபோனில் தான் எடுத்தேன். ஸோ அந்த மாஸ்க் இருக்குது பாருங்கள், ஹியூமன் ஹிஸ்ட்ரியிலே நான் சொல்கிறது இந்த அளவுக்கு ஹியூமன்ஸ் இருந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சு இப்போ டில் நவ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஐகானிக் ஒரு ஜுவல்லரினே சொல்லலாம். ஐ மீன் ஒரு ஆர்டிகிராஃப்ட். அதில் வந்து அவ்வளோ மீனிங்ஸ் இருக்குது கைஸ். அது வந்து அவர் உயிரோடு இருக்கும்போது போடல, உயிரோடு இருக்கும்போது போட்டாவது அது ஆசை. நிறைய பேர் கோல்டு போடணுன்ற ஆசை இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அது வந்து அவரோட மம்மிக்கு வந்து இந்த மாதிரி வச்சுருக்காங்க. யோசிச்சு பாருங்கள். அப்பா, அதுவும் 19 வயசில் இறந்து போன ஒரு பையனுக்கு, அதுவும் அந்த கண் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நான் அந்த வீடியோ வந்து தனியாக எடுத்துருக்கேன், அதை ஓவர்ரேயில் போடுறேன். அந்த கண்ணு வந்து சிடிஎம் அண்ட் குவாட்ஸ் அப்படின்ற ஒரு திங்கால் பண்ணியிருக்காங்க. அதை பார்க்குறதுக்கு வந்து ஹியூமன் ஐயை பார்த்தா எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுமோ அதே மாதிரி மெக்கானிசமில் அதை வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ஷோல்டரில் வந்து புக் ஆஃப் டெட் அப்படின்ற புக்கில் இருந்து ஒரு ஸ்பெல் வந்து அதில் பதிச்சிருக்காங்க. லைக் அந்த டுட்டுகம்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுங்கள், பரி பண்ணியிருக்க அந்த டுட்டுகம்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு டெட் காடு கிட்ட சொல்கிற மாதிரி அதை வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அதோட பின்னாடியும் வந்து பேக் ஆஃப் த ஹெட்லேயே வந்து ஸ்பெல்ஸ் வந்து எழுதியிருக்காங்க. டு ப்ரொடெக்ட் த ஹெட் ஆஃப் த கிங். அது வந்து காட் கிட்ட வந்து அவரோட தலையை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காங்க. இங்கே பாருங்கள், அவர் மம்மிஃபிகேஷன் பண்ண சென்ட்ரல் கோல்டன் பேண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. மம்மி பேண்ட் இது தான். ஸோ இந்த மம்மியை பார்க்க தான் இப்போ நம்ம வந்தோம். ஸோ இதுக்குள்ளே இப்போ மம்மி இல்லை, ஆனால் அந்த மம்மியை வச்சுருந்த ஒரு பேண்டு. ஸோ இதில் நிறைய அந்த கடவுள்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்களை எழுதி இந்த மேலே நீங்கள் பார்க்கலாம். ஸோ கோல்டன் ராப் வந்து பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. இப்படி தான் கைஸ் அவங்க வந்து மம்மியை நேரில் பார்த்துட்டேன். மூவிஸில் பார்த்த மம்மியை நேரில் பார்த்துருக்கேன். பாருங்க, இது எல்லாமே வச்சு தான் அவங்கள வந்து அதில் வந்து புதைக்கிறாங்க. அந்த ஃபால்கனு, அதுக்கப்புறம் கையில் ஒரு குச்சி மாதிரி, இது எல்லாத்தையும் வச்சு தான் அந்த டுட்டுகாமூன் அவரை வந்து புதைச்சிருக்காங்க. எல்லா கிங்கும் சாகுறப்ப அவங்க வந்து புதைச்சிருக்காங்க. ஆனால் இந்த டுட்டுகமூன் மட்டும் ஏன் ஃபேமஸாக இருக்கார் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு வந்தோம் பார்த்தீங்களா, அந்த மாஸ்க்னால தான். ஐயோ, நான் பாட்டுக்கு ரொம்ப கிட்ட வந்துட்டேன் கைஸ். இது என்னன்னு தெரியுதா, அந்த மம்மிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு அந்த ஒரு கிளாத் யூஸ் பண்ணுவாங்கள்ல, அந்த துணியை தான் இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க. அதை பாவீங்களா, இங்கே பாருங்கள். இந்த மம்மி பண்ணுறதுக்கு சுற்றுவாங்கள்ல, உடம்பு சுற்றி ராப் பண்ணுவாங்களே, அந்த
இது வந்து இங்கே வச்சுருக்காங்க. எடா கூடமாக இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் இங்கே பாருங்கள், அவர் யூஸ் பண்ண அந்த கழுத்தில் போடுவாங்களே ஜுவல்லரிஸ், அதாவது அந்த டுன்டுகம்மனோடது மட்டுமே 5000 ஆப்ஜெக்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. அதை தான் இங்கே ஒரு கேலரியில் தனி பில்டிங் அந்த ஃப்ளோர் ஃபுல்லாக வச்சுருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். இதெல்லாம் 3000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பொருள் கைஸ் எல்லாமே. இங்கேருந்து பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. இங்கே கேமராவில் சரியாக தெரிய மாட்டேங்குது, பட் ஃபோனில் பார்த்துருப்பீங்களே, செம்ம அழகாக இருக்குது. அதான் சும்மா அதை பார்த்தா ஒரு மாதிரி அட்ராக்ட் ஆகுது கைஸ், பார்த்துட்டே இருக்க சொல்லுது. அதனால தான் இங்கே நின்று பார்த்துட்டே இருக்கேன். ஸோ அவ்வளோதான். இன்னும் பார்க்கணுன்னா நிறைய இருக்குது. இதில் நிறைய பொருள்லாம் கூட இருக்குது. ஆக்சுவலாக யாருக்கு கிரெடிட் கொடுக்கணுன்னா இந்த எஜிப்டியன் கவர்மெண்ட் மக்கள் எல்லாருக்கும் தான். ஏன்னா இதை கண்டுபிடிச்சி இதை வந்து பாதுகாத்துட்ருக்காங்க பாருங்கள், ஈஸியாக விடாமல். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் வந்து பொக்கிஷன்னு. 3000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பேரை வந்து நான் ஒரு 30 வாட்டி சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக. அப்போ அதை பாருங்கள், அந்த கோல்டை விட அவரோட பேர் வந்து இன்றைக்கி வரைக்கும் ஜொலிச்சிட்ருக்கு. அதுக்கு காரணம் கண்டிப்பாக கிரெடிட்ஸ் வந்து இதை பராமரித்த எல்லாருக்கும் தான் கொடுக்கணும். அந்த அளவுக்கு ஒரு அருமையான விஷயம் இல்லை. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நேரில் பார்த்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எஜிப்ட் வந்ததே இதுக்காக தான். இந்த மம்மிஃபிகேஷன், இந்த பிரமிட், ஃபேண்டசி அதெல்லாம் கேட்குறப்பே நமக்கு லைக் இப்படிலாம் இருக்குமா, அப்படி இல்லை கட்டுக்கதையா அப்படின்ற மாதிரி தான் தோணும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம நிறைய பார்க்க போகிறோம். நாளைக்கு போக வேண்டிய இடமும் ஒரு மெயின் ஏரியா தான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த டெசர்ட்லாம் போக போகிறேன். பட் இதை பார்த்தது சான்ஸ்லெஸ் கைஸ். அவரோட பாடி இன்னர், அதாவது மம்மிஃபிகேஷன் பண்ணுறப்ப இன்னர் ஆர்கன்ஸ் எல்லாம் வந்து எடுத்துருவாங்களாம். அதை எடுத்து ஒரு டப்பாவில் வைப்பாங்க பார்த்தீங்களா, அந்த டப்பாவே கோல்டாக. அந்த கோல்டு டப்பாவை அப்படியே பறி பண்ணியிருக்காங்க, உள்ளே புதைச்சிருக்காங்க. என்னடா டேய், இப்போ எவ்வளோ காஸ்ட்லி, எவ்வளோ பெரிய சிவிலைசேஷனாக இருந்திருக்காங்க பாருங்கள். இப்போ கோல்டு 1 சவரன் வாங்க முடியுமா? வாய்ப்பே இல்லை. 100 சவரன் வாங்குறதுக்கு எவ்வளோ வருஷம் ஆகும் நமக்கு? 100 சவரன் விடுங்க, 2 சவரன் வாங்குறதுக்கே 2 லட்ச ரூபா வைக்கணும். அவங்க என்னென்னா கோல்டை வச்சு விளையாடிட்டு இருந்திருக்கானுங்க. ஏன்னா கோல்டு அவங்ககிட்ட அவ்வளோ இருந்திருக்கு. எல்லாத்தையும் விடுங்க, இந்த மியூசியமாக கட்டுறதுக்கு 1 பில்லியன் வந்து செலவு பண்ணியிருக்காங்க கைஸ். அது இவ்வளோ பெரிய விஷயம். அதை யோசிச்சு பாருங்கள். அதுவும் இந்த டைமில் 20 வருஷமாக ரெடி பண்ணி நான் எதுக்கு இப்போ வெளியே போகணும்? நான் அவ்வளோதான். இங்கே திரும்ப வர முடியாது. இங்கெல்லாம் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண போல் இருக்கு. ஆனால் கடமை அழைக்கிறது, வெளியே போய் தான் ஆகணும். இன்னொரு வாட்டி அதை பார்த்துட்டு போயிடுறேன். ஏன்னா அதை பார்த்துக்கிட்டே இருக்க சொல்லுது. பேச்சே வரல அதை பார்த்தோன்னே. அவ்வளோ நேரம் தொடர்ந்து பேசிகிட்டு இருந்தேன். அதை பார்த்தோன்னே அது எவ்வளோ 10 கிலோ கோல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கோல்டு செகண்டரி அதை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள். இப்படி போனோம். ஸோ அதை வந்து கரெக்டாக அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். எந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னே தெரியாது. இப்போ நம்ம ஏன்றோம், ஆனால் அப்போ அவங்க என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்கன்றது யாருக்கும் தெரில. அதனால தான் அது ஒன் ஆஃப் த ஹியூமன் கைண்ட்லே உருவாக்குன ஒரு ஐகானிக் ஒரு விஷயமா இருக்குது. இன்னும் அது வேறு லெவல் தான். அண்ட் இந்த இடத்துக்கு வந்து இருக்கிறதுலே இந்த இடம் தாங்க பெஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா ஃபுல்லாக பப்ளிக் டிஸ்பிளே. ஸோ அவங்க யூஸ் பண்ண பொருள் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ இது எவ்வளோ பார்த்தாலும் அதான் 5000 பொருள்லாம் நீங்கள் எவ்வளோ பொருள் பார்க்க முடியும் யோசிச்சு பாருங்கள். ஓவரால் ஒரு செம்ம மியூசியம். வெளியே வந்துட்டோம். ஸோ டைம் இப்போ 7:17 ஆகுது. நான் எத்தனை மணிக்கு வந்தேன்னு எனக்கே தெரில. கிட்டத்தட்ட நானே இங்கே 2 ஹவர் மேலே இருந்திருக்கேன். அப்போ யோசிச்சு பாருங்கள், இதை பற்றி தெரிஞ்சவங்க வந்தால் எப்படி பார்ப்பாங்க, இதை பற்றி எவ்வளோ ஆர்வமாக இருக்கும் அவங்களுக்கு அப்படின்னு. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு இடத்துலேருந்து கிளப்புறப்ப இங்கே சில இடங்களில் தோணும். அந்த மாதிரி இந்த இடம் எனக்கு தோணுது. திரும்ப வரமாட்டோம் இல்லை, அதுக்கான வாய்ப்பு, அதுக்கான சுச்சுவேஷன் அமையணும். ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ எங்கடா இருக்கும் இப்போ நம்ம இதுவரை தொலைஞ்சு போயிடுறேன். ஸோ அந்த மாதிரி இருக்கப்ப திரும்ப எப்போ வருவோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கலாமே, பார்த்துட்டு இருக்கலாமே அப்படின்னு தோணுது. பட் பரவாயில்ல, கிளம்பி தானே ஆகணும். கிளம்புவோம். வெளியே வந்துட்டால் இங்கேயே வந்து ஆன்டிக் ஸ்டோர்ஸு, அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட்ஸு எல்லாமே இருக்குது. பட் நம்ம இங்கே சாப்பிட போகிறதில்ல, வெளியே போய் சாப்பிடுவோம். ஸோ இங்கேருந்து இப்போ நம்ம கேப் போட்டு கிளம்ப போகிறோம். ஆனால் நான் நினச்சி பார்க்கவே இல்லை இங்கே வந்துட்டு கிளம்புறப்ப நான் ஃபீல் பண்ணுவேன்னு. ஏன் எனக்கு ஒரு மாதிரி இருக்குதுன்னு தெரில. ஏன்னா ஆச்சரியமாக ஸ்டார்பக்ஸ்லாம் இருக்குதா, நைஸ். அதான் ஒரு பக்கா டூரிஸ்ட் ரெவென்யூ வரணும்னு இதை இவ்வளோ செலவு பண்ணி, அவ்வளோ அருமையான விஷயத்த இவ்வளோ செலவு பண்ணி காமிச்சது பெஸ்ட்டு தான். ஸோ ஒரு சூப்பரான மியூசியம் கைஸ். நம்மளோட ப்ரைஸுக்கு 1450 எவ்வளோ, அதான் 3000 வரும். பட் வி கேன் ஸ்பெண்ட். இட்ஸ் அ பெஸ்ட் திங்கில். இங்கேருந்து கிளம்புறப்ப ஒரு ஃபீலிங் இருக்குது. அது சில
எத்தனை கண்ட்ரினாலும் அந்த கண்ட்ரிக்குள்ளே இருக்க சில பிளேஸில் தான் அந்த ஃபீல் வரும். ஸோ அப்படி இருக்குது. கண்டிப்பாக மேபி நமக்கு இன்னொரு வாட்டி வரணும்னு இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து பார்க்கலாம். இந்த பக்கம் போயிட்டே இருந்தால் ஃபுல்லாக ஸ்டோர் தான். நம்ம அப்படியே வெளியே போவோம், கேப் போடுவோம், போயிட்டு இவங்களோட ஃபலாஃபல் சாப்பிட்றோம். ஃபலாஃபல் சாப்பிட்டு ரூமுக்கு போய் இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். நாளைக்கு 5 மணிக்கு அலாரத்தை வைக்கிறேன், 6:10 பஸ்ஸில் ஏறுறேன். ஸோ இதுதான் பிளான். ஆனால் இது வந்து இன்னும் டீமோடலாம், ஐ மீன் இங்கே கேமரா அலோடு கைஸ், அது பிரச்சனையே இல்லை. நிறைய பேர் DSLR எல்லாமே வச்சுருக்காங்க. ஒரு டீமாக வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரிலாம் எடுத்தால் செம்மையாக இருக்குது. எனக்கு ஆக்சுவலாக டாக்குமெண்ட்ரி எனக்கே ரொம்ப பிடிக்கும். நான் நிறைய யூடியூப்பில் பார்க்குற வீடியோஸே டாக்குமெண்ட்ரி வீடியோஸ் தான் பார்ப்பேன். அது எதை பற்றினா இருக்கட்டும், ஃபுட் டாக்குமெண்ட்ரி, இது ஒரு ஹிஸ்ட்ரியை பற்றி டாக்குமெண்ட்ரி, ஒரு பர்சனை பற்றி டாக்குமெண்ட்ரி, இந்த மாதிரி டாக்குமெண்ட்ரிஸ் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு இங்கே வந்து பார்த்தது லைக் இதே ஒரு டாக்குமெண்ட்ரியாக ஒரு டீம்லாம் வச்சு கேமராமேன் நம்ம பாய்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து பர்ஃபெக்டாக எடுக்கணும் அப்படின்னு தோணுது. பார்க்கலாம். 1 பில்லியன் செலவு பண்ணி கட்டின மியூசியம், அதுவும் நைட்டு சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்தந்த ஸ்டாச்சு கிட்ட மட்டும் லைட்ஸு, மிச்சம் எல்லா இடத்துலையும் அப்படியே விட்ருக்காங்க. ஒருவேளை நானும் பழைய காலத்தில் ஒரு பழைய ஜென்மத்தில் எஜிப்டில் ஒரு கிங்காக பிறந்திருப்பேனா? ஏன்னா ஏதோ ஒரு வைப்ரேஷன் இருக்குது இந்த இடத்துல. யாருக்கு தெரியும், நான் கூட ஒரு பெரிய கிங்காக இருந்திருக்கலாம் எஜிப்டில். வெளியே சில்லுன்னு இருக்கும் வயசு. இப்போது மத்தியானம் காலைலலாம் வெயில் பழக்கம், மத்தியானம் எப்படியே ஒரு 5 மணிக்கு மேலே சில்லுன்னு ஆரம்பிச்சிடும். சூப்பர் சில். ஸோ கைஸ், இதுதான் த கிராண்ட் ஈஜிப்ட் மியூசியம். ஓப்பன் பண்ணி 8 டேஸே ஆகப்பட்ட ஒரு மியூசியமுக்கு வந்து, அதுவும் பாருங்கள், நானாக வந்தேன், என்னை வர வச்சாங்க இங்கே. ஏன்னா நான் பிளான் பண்ணது சைனா, அதுக்கப்புறம் பிளான் பண்ணது அசர்பைஜான், அர்மேனியா, உஸ்பெகிஸ்தான், ஸ்ரீலங்கா, அப்படி இப்படின்னு போயிட்டு சம்மந்தமே இல்லாமல் என்னை இங்கே வர வச்சுது. வந்து இங்கே நான் நின்றுட்டுருக்கேன். இங்கேருந்து பார்த்தா அந்த பிரமிட் தெரியுது. அதான் சொல்கிறல, நம்மளோட ட்ராவலோ நம்ம போகணுன்னு நினைக்கிற இடமோ எதுவுமே நம்ம கையில் கிடையாது. அது இஷ்டத்துக்கு நடக்கும். அது போக்கில் அப்படியே நம்மளும் அப்படியே வளர்ந்துட்டு போயிடணும். செம்மையாக இருந்தது கைஸ். ஸோ அவ்வளோதான், இங்கேருந்து கிளம்பிட்டேன். கேப் போட்டு நம்ம ரூம் கிட்டே போயிட்டு சாப்பிட்டுட்டு ரூமுக்கு போகலாம். பாய் பாய் கிராண்ட் மியூசியம். சாட்டர்டே சண்டேஸ் மட்டும்தான் 9 PM வரைக்கும். மற்ற டேஸில் தான் 6 PM க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. மற்றபடி ஆன்லைனில் கூட டிக்கெட்ஸ் எடுக்க வேணாம். ஆன்லைன்லாம் அதான் சொன்னேனே, ஏதோ ப்ரைஸ் காமிச்சிட்டு இருந்தாங்க. பட் அதோடய ப்ரைஸ் வந்து 1450 ஈஜிப்டியன் பவுண்ட். நீங்கள் இந்த ஈஜிப்ட் கல்ச்சர், இந்த ஈஜிப்டியன்ஸ், அதுக்கப்புறம் இந்த பிரமிட்ஸ், இதெல்லாம் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஏன்னா நானும் தெரிஞ்சுப்பேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறப்ப நான் எஜிப்டில் தான் இருப்பேன். எனக்கு உங்களுக்கே தெரியும், எனக்கு இந்த வீடியோஸ்க்கு வர கமெண்ட்ஸ் தான் என்னை வந்து பூஸ்டப் பண்ணி விடணுன்னு. என்ன தான் பாடி மைண்ட்லாம் டயர்டானாலுமே உங்களோட கமெண்ட்ஸ் வந்து என்னை இன்னும் நல்லா வீடியோஸ் பண்ணுறதுக்கு, எனர்ஜியாக வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டூ கமெண்ட் கைஸ். அவ்வளோதான், வெளியே வந்தாச்சு. கேபை புக் பண்ணுறேன், அப்படியே போய் அந்த கடைக்கு போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஊபர்லேருந்து இறங்கிட்டேன். நம்ம ரூம் பக்கத்தில் தான் இருக்குது. இப்போ நம்ம போய் அந்த ஈஜிப்ட் அப்படின்னாலே இந்த ஃபலாஃபல் வந்து ரொம்ப ஃபேமஸ். அண்ட் இந்த பேக்கரி கண்டிப்பாக வரணும் கைஸ். நானும் பார்க்குறேன், ஃப்ரெஷ்ஷாக போட்டு வைக்கிறாங்க. ஸோ போகிறப்ப வாங்கிட்டு போகணும். ஏன்னா நாளைக்கு நம்ம காலையில் 6 o'clock வந்து ஒரு பிக்கப் பாயிண்ட்டுக்கு போய் அங்கேருந்து பஸ்ஸை பிடிச்சி இப்போ நம்ம வந்து ஒரு 6 hours ட்ராவல் பண்ணி ஒரு பியூர் டெசர்ட்டுக்கு போகிறோம். ஸோ அதுக்கு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கணும். 6 hour ட்ராவல் பஸ்லன்னா கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். அதுக்கான திங்ஸ்லாம் வாங்கிக்கலாம் போகிறப்போ, தண்ணி அது இதுன்னு. அண்ட் இப்போ நம்ம வந்து ஃபலாஃபல் ட்ரை பண்ண போகிறோம். அண்ட் நம்ம இருக்கிற ஏரியா பேர் கீசா கைஸ். கைரோவில் கீசாவில் இருக்கும். ஸோ மொத்தம் இதையும் கைரோ அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பட் இந்த கீசா அப்படின்ற இடத்துல இருக்கிற ஒரு முக்கியமான ஃபலாஃபல் கடைக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். நம்ம பார்த்துருப்போம் காலையில் நேற்று வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்படியே போனீங்கன்னா பிரமிட் வந்துடும். நடந்தே போயிருக்கலாம் காலையில். ஆனால் சார் நான் டைம் ஆகிடுச்சி, ரொம்ப கூட்டமாக போகுதுன்னு தான் பைக் புக் பண்ணேன். பட் நீங்கள் இங்கே நான் இப்போ ஸ்டே பண்ணியிருக்க ரூமில் ஸ்டே பண்ணால் நீங்கள் பிரமிடுக்கு நடந்தே போகலாம். இந்த ஷாப் தான் கைஸ். இங்கே வந்து அந்த அரபிக்கில் தான் ஃபாண்ட் வந்து அதாவது கடை பேரை வந்து பெருசாக போட்டிருக்காங்க. இங்கிலீஷ்லலாம் எதுவுமே கிடையாது. ஓ எஸ், பக்காவாக இருக்குது பார்க்க. ஸோ எஸ் இதுதான் இவங்களோட சாப்பாடு. ஸோ இதில் நம்ம வந்து என்னென்ன ட்ரை பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். அண்ட் ஃபலாஃபல், அதுக்கப்புறம் வந்து நிறைய விஷயம் ட்ரை பண்ணலாம். Hello brother, I am from India, I am a YouTuber. Yes sir, you are welcome. Yeah, I want to try some of your best dish.
fish. Yeah. Here, chicken fried. Chicken. Please show me. Yes, inside. Fried chicken. Fried chicken. Oh, okay. And then And second, this sausage. This is the best here. sausage. Okay. Falafel, This one. this fresh. Yes. Okay. Fresh. Okay. Okay, you want one falafel? Yes, I want to have Want falafel. to try one in chicken? Yes, one chicken. So, and what about this one? This meatball. Yeah, This and that try one. and, Yeah, afternoon. This one? This French meat, liver. Liver. Yeah. Okay. Cool. Okay. Take one in chicken, one falafel, okay? Yeah, one falafel, one chicken, and then. واحد بلبلة ولا واحد بني أحمر؟ واحد بني. And what about this? These are the gravies or? This vegetarian food. This Vegetarian food. Different beans. This Oh, was sauce beans. tomato. Okay. This was tahini. Tahini. Oh, I heard about this. Tahini. Okay, cool. So, Mixed vegetable. yeah, eggplant. Okay. Tomato sauce. So, what you will add with this bread? With the bread? You want it inside bread, okay? You want it in plain, okay? Oh, okay. Okay. Just how many sandwich? One falafel, one chicken. Yeah, one falafel, one chicken, and then one. One liver. Yeah, one liver. Oh, thank you. How much? This whole 150. How much? 150. 150. Okay, cool. Guys, நான் கேஷ் எடுத்துட்டேன், அதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ கைஸ், ஃபலாஃபல் சாப்பிட வந்திருக்கோம். ஒரு முக்கியமான கடை தான் இதுவும். பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது கைஸ். இட்ஸ் செம்மையாக இருக்குது. அண்ட் தே ஹேவ் சாலட்ஸ் ஆல்சோ. ஸோ இதுதான் இந்த ஃபலாஃபல் அப்படின்னு சொல்கிறது கைஸ். பீன்ஸ் அண்ட் வெஜிடபிளால் செய்கிறது. அண்ட் நிறைய ட்ரெஸ்ஸிங்க்கு வச்சுருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் நம்ம வந்து மத்தியானம் வந்தால் சாப்பிட்லாம். நிறைய ஃப்ரைட் ஐட்டம்ஸ் இருக்குது. சூப்பர். ஸோ உட்காருவோம். அவிச்ச முட்டை ஒரு 5 சாப்பிடணும் போல் இருக்குது. நாளைக்கு காலைல சாப்பிடுவோம். ஸோ எஸ், லெட்ஸ் இட். ரிவர்ஸில் பாருங்கள், 14,999 ஸ்டெப்ஸு. இன்னும் ஒரு ஸ்டெப் நடந்தால் 15,000 ஸ்டெப்ஸு. செம்ம குசி. இப்போ நல்லா சாப்பிட்டுட்டு அதனால தான் ஃபலாஃபலும் சொல்லியிருக்கேன், அந்த பீஃபில் வச்சு தர அந்த லிவரும் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஃப்ரை சிக்கன் வந்து சொல்லியிருக்கேன். எப்படி இருக்கோ நைஸ். ஸோ திஸ் ஒன் இஸ் சிக்கன், ரைட்? Chicken. திஸ் ஒன் இஸ் லிவர் And falafel. ஃபலாஃபல். தேங்க்யூ ஸோ மச் பிரதர். ஃபலாஃபல்குள்ளே கைஸ், ஆஹா, உள்ள வெஜ்ஜீஸ்லாம் ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க. அவங்க யூஸ் பண்ணுற அந்த அம்மஸ், அதுக்கப்புறம் நிறைய கேரட்டு, லெட்யூஸு, குக்கும்பரு, அப்புறம் ஆனியன்ஸு, டொமேட்டோஸ் அதெல்லாம் வச்சு அந்த ஃபலாஃபல், அந்த ஒரு இது மாதிரி காமிச்சோம் பார்த்தீங்களா, வடை மாதிரி இருந்தது பார்த்தீங்களா, அதுதான் ஃபலாஃபல். பீன்ஸு, அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் வச்சு பண்ணுறது. ஸோ ஐ எம் சூப்பர் ஹங்க்ரி. லெட்ஸ் ஹேவ் அ பிக் பைட். இங்கே செம்மையாக இருக்குது. அந்த ஃபலாஃபல் வந்து தனியாகவே சாப்பிட்லாம், ஒரு 4 வாங்கி. அதுக்கு வந்து இங்கே ஒரு கட்லெட் மாதிரி இருக்குது கைஸ். அது அந்த வெஜ்ஜீஸ் கூட சாப்பிட்றப்ப இன்னும் நல்லாயிருக்கு. ஸோ ஃபாவா பீன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது சிக் பீஸ் கிடையாது. அது கூட ஆனியன், கியூமீன்ஸ், அதுக்கப்புறம் கோரியாண்டர் இதெல்லாம் போட்டு அரைச்சி நம்ம வடை மாவு மாதிரி எடுத்து அதை போட்டு பொரிச்சு கொடுக்குறாங்க. அண்ட் அதை வந்து இந்த பீட்டா, நம்ம பீட்டான்னு சொல்லுவோம்ல, பீட்டா ப்ரெட்டு, அதுக்குள்ளே வச்சு கொடுக்குறாங்க. செம்மையாக இருக்குது. இதெல்லாம் சேர்த்து 120 எஜிப்தியன் பவுண்ட், 150 எஜிப்தியன் பவுண்ட்னா 300 ரூபா. ஃபுல்லாக இதே சாப்பிடுவோம் போல். ஸோ நெக்ஸ்ட் வந்து அவங்களோட சிக்னேச்சர் அந்த ஃப்ரை சிக்கன் அப்படின்னு சொல்கிற அந்த ஃப்ரைட் சிக்கன் கூட கொடுத்துருக்காங்க. ஃப்ரைட் சிக்கன் வச்சு மயோனைஸ் வச்சு சாஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. தட்ஸ் அவர் பைட். சிக்கன் சூப்பர். அந்த கராயி சிக்கன் அப்படின்ற ஒரு மாதிரி ஃப்ரைட் சிக்கனு நம்ம வேறு கண்ட்ரீஸில் கூட சாப்பிட்ருக்கோம். நான் உள்ளே வச்சுருக்கேன் அந்த சாஸ் வந்து நல்லாயிருக்கு. நம்மளோட ஓன் சாஸ் கூட. இந்த லைட்டாக புளிப்பு, லிட்டில் பிட் ஆஃப் காரம் எல்லாமே சேர்ந்து அருமையாக இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. டைம் இப்போ 8:16 ஆகுது. ஃப்ரெஷ்ஷாக அவங்களோட ஃப்ரை சாண்ட்விச் மாதிரி தான் கிட்டத்தட்ட இது. ஒரு 5 ஃபலாஃபல் தனியாக வாங்கி சாப்பிட்லாம், அந்தளவுக்கு நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து நான் லிவர் ட்ரை பண்ணோம். ஏன்னா லிவர் வாங்கினேன்னா பார்க்கறதுக்கு செம்மையாக இருந்தது. எனக்கு வெங்காயம்லாம் போட்டு நம்ம ஊரில் கொத்துக்கறி பண்ணுவோம்ல, அந்த மாதிரி இருந்தது. போடு நம்ம கெஸ்ஸுக்கு மிஸ்ஸே ஆகாதுன்ற மாதிரி. நம்ம ஊரில் இந்த வறுத்த கறிலாம் பண்ணுவோம்ல, கறி எடுத்து நம்ம கல்லில் போட்டு வெங்காயம் போட்டு பெப்பர் போட்டு வறுத்து கொடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி இது பார்க்குறப்பையும் டேஸ்ட்டும் அதே மாதிரி இருக்குது. செம்ம நல்லா மீட் ஃப்ளேவரு,
லிவர் ஃப்ளேவர் ரொம்ப வந்து ஆடாலாம் இல்லை. உள்ளே அந்த கேப்சிகம், அதுக்கப்புறம் தக்காளி, வெங்காயம், அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்குது. சூப்பர். 3மே மஸ்ட் ட்ரை தான் கைஸ். சாப்பிட்டுட்டு நம்ம போயிட்டு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு ரூமுக்கு போவோம். நீங்கள் என் கூடவே வாங்க. நான் மட்டும் தனியாக சுற்றிட்டு இருக்கல. ஆக்சுவலாக நான் கேமரா பார்த்து பேசுகிறப்ப 6,20,000 பேர் கூடயும் பேசுகிறத தான் நினச்சிட்டு இருப்பேன். எல்லாருமே இங்கே இருக்கவங்களே கேட்குறாங்க சீக்கிரம் 1 மில்லியன் வாங்க அப்படின்னு. நான் மீட் பண்ணி பேசுகிறவங்க. அது என் கையில் இல்லை, உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ டூ சப்ஸ்கிரைப் கைஸ். சாப்பிட்டு கிளம்பியாச்சு. வயிறு ஃபுல்லு. அந்த சிக்கனும் நல்லா இருந்தது, அந்த லிவரும் நல்லா இருந்தது. என்ன ப்ரெட்டுக்குள்ளே வச்சு சாப்பிட்றாங்க. அந்த ப்ரெட்டு தான் நமக்கு இடிக்குமே. நான் நாளைக்கு வந்தேன்னா தலை ப்ரெட்டில் வேறு எனக்கு கறி மட்டும் கொடுன்னு கேட்க போகிறேன். ஏன்னா நமக்கு கறி மட்டும் தான் சாப்பிட முடியும். ரைஸை விட பிரியாணியே இருந்தாலும் நம்ம குஸ்கா ரைஸ் சாப்பிட மாட்டோம், கறியை தான் அதிகமாக சாப்பிடுவோம். கைஸ் இது ஒரு சூப்பர் ஏரியா கைஸ். இது ஒரு சூப்பர் ஸ்ட்ரீட்டு. யூ கேன் ஃபைண்ட் ஸோ மெனி திங்ஸ் ஹியர். நீங்கள் சொவினியர்ஸ் வாங்கணுன்னாலும் சென்ட்டு, அந்த ஆன்டிக்ஸு, அதுக்கப்புறம் ஃபுட்டு, அப்புறம் இந்த ஷீச்சாவா அந்த உக்கான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த உக்கா பார்லாம் இங்கே நிறையா இருக்குது. பார் மீன்ஸ் நீங்கள் பார் கிடையாது, ரோட்லேயே செட் பண்ணி இங்கே இருக்கவங்க அது நிறையா வந்து பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்தேன் நேற்றும். ஆனால் நைட்லாம் ஓரளவுக்கு அடங்கிறானுப்பா. இந்த ஒரு 2 மணிலேருந்து ஒரு மத்தியானம்லாம் இந்த ரோட்டில் நம்ம பார்த்துருப்பீங்க, நடந்து வந்திருப்பேன் நேற்று. இவ்வளோ கூட்டம். இந்த இடத்துல கேட்டே போட்டுருவானுங்க, கார்லாம் வரக்கூடாதுன்னு. அந்த அளவுக்கு கூட்டம் வருது பிரமிடுக்கு. இங்கே நிறைய பெட்டி கடைங்க பார்க்கலாம். பட் நம்ம வந்து நம்ம பாய் வந்து நேற்று ஃப்ரெண்டானாப்பில். இது வந்து ஃபுட் வீடியோ கிடையாது. இவனோ ஹூ இஸ் ஃபுட்டி பிரபு. அதனால் எஜிப்டுக்குன்னு ஃபுட் வீடியோஸ் தனியாக இருக்குது கைஸ். ஃபஸ்ட்டு 4 நாள் வந்து வேறு மேட்ரு பண்ணிவிட்டு தான் நம்ம ஃபுட் வீடியோக்குள்ளே இறங்க போகிறோம். 4 டேஸ்க்கு அப்புறம் தான். ஸோ அதனால் டோன்ட் ஜட்ஜ். ஏன் அதை சொல்கிறேன்னா, ஈஜிப்டும் வந்து ஹெவன் ஃபார் ஃபுட் லவர்ஸ். ஸோ அவ்வளோ ஃபுட் இருக்குங்க. அதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க இதுக்கப்புறம் வரப்போகிற வீடியோஸில். பர்டிகுலராக ஒரு 2-3 ஃபுட் டூர் வந்து ரெடி பண்ணியிருக்கேன், கிராஃப்ட் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம் எப்படி போகுது அப்படின்னு. ஸோ no ma'am, thank you. I have a room here only. I just have a room here. India, yes. Yeah, number. What? I come, I just talk to Kenya. Oh, you bought this from India? No problem. Oh, you bought this from India? Yeah, cool. India? Yes, India. I come. Thank you, man. Nice meeting you. Oh, nice to meet you, my friend. I come, I just goodbye the 50. Yeah, I have a room here only. Come. I have a room here. Just room here. Hotel. Yes, just walk. Yeah, come on, look. No, here, just here. Thank you. Guys, we need to buy some snacks. So guys, இதெல்லாம் இந்த ஊர் ஸ்நாக்ஸு. So I want to buy some snacks. Yes. So சும்மா பிஸ்கெட், chips. Oh, chocolate. I don't want chocolates. Yes. This is drink. Cola. Yeah. Drink. Cola drink. Oh. So drink ஏதாவது வாங்கி வச்சுப்போம். இது பாருங்க எவ்வளோ பெரிய பாட்டில் ஸ்பீக்கர்ஸ்லாம் இருக்குன்னு. நான் மோஸ்ட்டாக இதெல்லாம் குடிக்க மாட்டேன். ஏதாவது வாங்கி வச்சா தான் வேலைக்கு ஆகும். வாட்டர்லாம் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் டு ஏதாவது சிப்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டா. என்னது எதாவது புதுசாக சாப்பிடணும். டொமேட்டோ அண்ட் ஹெர்ப்ஸா, நிறையா சிப்ஸ் இருக்குது டிஃப்ரெண்ட்டாக. மண் அடிக்குது. என்ன ஏதாவது டொரிட்டோஸ்லாம் நம்ம ஊர் சிப்ஸ் தான். இது என்னது, இது இவங்க ஊரா? டொமேட்டோ அண்ட் எல்லாத்துலேயும் டொமேட்டோ சேர்க்குறாங்களே இவங்க. லேஸ் எல்லாம் இருக்குது. போதும்னு நினைக்கிறேன். ஆமாம், தட்ஸ் இட். ஓ cool. How much? I have a cash today. Cash? Yeah, I have a cash. Oh, how much is this? This is 50. Okay. Totally how much? 15. என்னது, காஃபி பவுடர்லாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? காஃபி ஷேஷஸ்லாம் வந்து வச்சுருக்காங்க. இங்கேயும் கைஸ் நம்ம ஊர் மாதிரி தான். பெட்டிக்கு எதாவது போட்டு சம்பாதிக்கணும்ல. ஆனால் கடை சூப்பராக இருக்குது, எல்லா ஐட்டம்ஸும் வச்சுருக்காங்க. எஸ், கவர். ஐஸ் இது சும்மா வாங்கிறதுக்கு தான், ஏன்னா நாளைக்கு யூஸ் ஆகும்ல. எஸ், ஓகே. 40, 10, 10, 20. Oh, this one is 20.
கைஸ் இங்கே பாருங்கள் 20 நோட்டு வந்து சின்னதாக இருக்குது, 10 நோட்டு பெருசாக இருக்குது. ஸோ இதுதான் எஜிப்டியன் மணி. தேங்க்யூ மேன். பிரபு. வாட்ஸ் யுவர் நேம்? முஸ்தபா. ஓ thank you. See you. Nice meeting you, man. Bye. Yeah, sure. So guys, அவ்வளோதான், everything is ready. Yeah, good evening. How are you doing? Yeah, all good. Where are you from? I'm from India. India, Maharaja. Oh. Amitabh Bachchan. Amitabh Bachchan, you know. Oh, nice. What are you looking for? Oh, I'm just going to room. Why everywhere you make photo? Because I'm a YouTuber. Because you want YouTube, you know? YouTube. YouTube. Yeah, I'm a YouTuber. Yes, I do vlogs. You needing some help? No, man. Everything is good. No, man. No, man. It's okay. What? No. Yes, okay. What? No, man. My room is here only. Thank you. No, man. Thank you. No. No. Okay. Yeah. பேஸ் சின்ன பசங்களை இப்போ எங்கேயோ வந்து பெக்கிங் இருக்குது. அவன் பார்க்கவே பாவமாக இருக்கு. அவனை இருந்ததை இங்கே பேலன்ஸ் இருந்ததை எடுத்து கொடுத்துட்டேன். அது சின்ன பசங்களை அந்த மாதிரி பண்ண சொல்கிற பார்க்குறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஒரு வழியாக ரூமுக்கு வந்துட்டேன். இன்னையோட ஸ்டெப்ஸ் கவுண்ட் வந்து இந்த ட்ரிப்பில் நான் உங்களுக்கு ஸ்டெப்ஸ் கவுண்ட்லாம் சொல்லலான் இருக்கேன். 15,231 ஸ்டெப்ஸ் ஃபைனலி டன். ஓ எஸ். ஃப்ளைட்ஸ் கிளைம் 27. டோட்டல் கிலோமீட்டர்ஸ் வந்து 10.40. நாளைக்கு இன்னும் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எஸ், இன்றைக்கி டே என்னோடய ஃபர்ஸ்ட் எஜிப்ட் டே எப்படி இருந்ததுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. காலையில் எழுந்து 6 மணிக்கெலாம் எழுந்து நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம உலக அதிசயமான பிரமிடை பார்க்க போனேன். வேறு மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது. அண்டு அந்த 3 பிரமிடை பார்த்தோம், ஹார்ஸ் ரைடு பண்ணோம், டெசர்ட்டில் ஃபுல்லாக சுற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் பிரமிடுக்குள்ளேயே போனோம். அப்பா ரூம் வந்துட்டேன். என் பர்த்டேக்கு ஏற்ற மாதிரி ரூம் நம்பரும் 10 கைஸ். ஒரு பையன் திறக்க முடியாது, நானே நினச்சாலும் திறக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு பூட்டு மெக்கானிசம் இருக்கிறது. இது வந்து பாருங்கள், இழுத்தா வஞ்சிரும், தெரியுதா? மூடுறப்ப செம்ம சவுண்டு வரும். ஸோ தட்ஸ் இட் கைஸ். ரூமுக்கு வந்தாச்சு. ரூம் அந்தல் கோலமாக தான் கிடக்கும். ஏன்னா நேற்று தானே வந்தேன். நல்ல ட்ரெஸ்ஸெல்லாம் அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். நாளைக்கு போகிறதுக்கு திங்ஸ்லாம் எடுத்து வைக்கணும். ஒரே ஒரு பேக் தான் எடுத்துகிட்டு போகிறேன். ஏன்னா டெசர்ட்டில் 1 டே கேம்பிங்கு, அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணோம். அவ்வளோதான். இப்போ இன்னொரு மேட்டர்னால் வீடியோஸ் வந்து அனுப்பணும். வீடியோஸ் அனுப்பி நாளையிலேருந்து போட ஆரம்பித்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நாளைக்கு நவம்பர் 9th. ஸோ பார்ப்போம் இன்றைக்கி இங்கே ஒய்ஃபை எப்படி இருக்குது. இதுக்கப்புறம் அதை உட்காந்து ஒர்க் பண்ணணும். நாளைக்கு 5:30 மணிக்காவது இருந்தால் தான், 5:30க்கெலாம் இருந்தால் டைட் ஆகிடும். 5 மணிக்கு இருந்தால் தான் 6:10க்கு இந்த சைடில் ஒரு KFC இருக்குது, அங்கே பிக்கப் வர சொல்லியிருக்காங்க. ஏன் என்ன எதுக்கு இன்னும் டீட்டெயில்டாக நாளைக்கு பார்ப்பீங்க வீடியோவில். ஸோ தட்ஸ் இட் கைஸ். வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஃபர்ஸ்ட் டே இன் ஈஜிப்ட் எனக்கு செம்மையாக போச்சு. அண்டு அப்பா உடம்பு டயர்டாக இருக்கே தவிர மனசு ஹாப்பியாக இருக்குது. எஜிப்டியன் மக்கள் கூட அவங்களோட மாதிரியே சாப்பிட்டு அவங்களோட முக்கியமான இடத்துக்கு போய் நிறையா பேர் வந்து வித்தியாசமாக இருந்தது. ஆக்சுவலாக எனக்கு வியட்நாம், கம்போடியா, சிங்கப்பூரை விட இந்த ஈஜிப்ட் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. எல்லாமே மக்கள் நம்ம பார்ப்போம்ல, ஒரு சிமிலாரிட்டியே இல்லாமல் ஒரு அப்படியே வேறு ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்குது. அது மாதிரி தனியாக இருக்கிறேன். இங்கே வந்து எனக்கு யாரையுமே தெரியாது அப்படின்ற மாதிரி. எப்போயுமே ஏதாவது கண்ட்ரி போனால் யாரையாவது தெரிஞ்சிருக்குவாங்க, நம்ம ஆளுங்க யாராவது ஒருத்தங்க இருப்பாங்க. யாருமே இல்லாமல் பியூர் ஃபுல் அண்ட் ஃபுல் தனியாக இருக்கிறேன். அதனால கொஞ்சம் த்ரில்லிங்காகவும் இருக்குது. ஸோ யா, தட்ஸ் இட் கைஸ். Hope you guys enjoyed the video. See you in another great video. Thanks for watching. Tata, bye bye.